ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசானவன் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சந்தோஷம் எதுக்கு நம்ம சந்தோஷப்படணுமோ அதுக்கு சந்தோஷப்படாதது மாதிரி ஒரு தடையை கொண்டு வருகிறவன் தான் பிசாசு. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். சில நேரத்தில் நமக்கு கவலைப்படுவதற்கு காரணமே இருக்காது. இளையகுமாரன் மூத்த குமாரனுடைய காரியத்தில் வேதம் சொல்லுது, அந்த மூத்த குமாரன் அவ்வளவு தூரம் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததுக்கு பிற்பாடும் தன்னுடைய தகப்பனாருடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன பண்ண முடியலையாமா, அவனால் பிரவேசிக்க முடியல. பாருங்களேன், சிலருடைய வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதம் நடக்கும், எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் சிலரால் சந்தோஷப்படவே முடியாது. பிரியாணி முன்னாடி இருக்கும், சந்தோஷப்பட முடியாதுங்க. அவ்வளவு நல்ல சட்டையா இருக்கும், அவங்களால சந்தோஷப்பட முடியாதுங்க. ஏன்னா அவங்க மனசுல வேற ஏதோ ஒரு களைய பிசாசு விதைச்சு சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தையே சந்தோஷப்படாம அப்படியே தடுக்கிறான் பாருங்களேன் பிசாசு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் பிசாசுனுடைய தந்திரங்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நீ எப்படி சந்தோஷமா இருந்துருவ? நீ எப்படி அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்றை நம்முடைய மனசுக்குள்ள கொண்டு வந்து அந்த சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் ஆமென் சொல்லுங்கள். ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நன்மை செய்யும் போது, அதை நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை சொல்லாமன்னு தெரில, பல்ல இழிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே சிரிச்சிட்டு. எப்போ தெரியுமா? ஆண்டவர் நன்மை செய்யும்போது அப்படியே சந்தோஷம், அப்படியே பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரே ஆண்டவரே நீர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு. ஆனால் அதே ஜனங்கள் செங்கடலை கடந்து கொஞ்சம் தூரம் போயின உடனே கறி சாப்பிடலான்னு தோணுது, மட்டன் சாப்பிடலான்னு தோணுது, சிக்கன் சாப்பிடலான்னு தோணுது. அந்த வெள்ளரிக்காவை அப்படியே வெட்டி ஒரு பீஸை வாயில் வச்ச நினப்பு வருது. கொமட்டிக்காய், ஒரே சாப்பாடை சாப்பிட்டோன்னா அந்த கொமட்டிக்காயை சாப்பிட்டது அந்த ஃபீல் வருது. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதே இடத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது, எங்களுக்கு தாங்கன்னு கேட்டிருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி வெஜ்ஜை நிப்பாட்டுப்பா, நான்வெஜ்ஜை ஸ்டார்ட் பண்ணுப்பா. இல்லை, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவருடைய செஞ்சிருக்கலாம், சரி வெஜ்ஜு போட்டுப்பா, வெஜ்ஜை ஸ்டாப் பண்ணிட்டு நான்வெஜ்ஜை ஒரு 2 நாள் போட்டுருவோமா அப்படின்னு கிட்ட போட்டு ஆண்டவர் பண்ண முடியும் அவங்களால. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க முறுமுறுத்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்மை வரும்போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீ நல்லவர் அப்படின்றதும், தீமை வரும்போது அவரை மறுதலிக்கிறதும் உண்மையான அன்பு. சத்தமா சொல்லுங்க. அதான் நான் ஒரு சம்பவம் சொல்லுவேன். ஒரு 80 வயதான ஒரு முதியவர் வேக வேகமாய் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், வேக வேகமாய் ஒரு கிளினிக்குள்ளே போயிட்டாரு. அப்போ அந்த பிள்ளைங்க இவர் அவசரத்தை பார்த்துட்டு, ஏன் தாத்தா ரொம்ப அவசரமாக இருக்கிறீங்கன்னு கேட்டு, இல்லை வேகமாக பிளட் எடு, நான் உடனே போகணும் அப்படின்னு சொன்னாராம்மா. உடனே என்ன இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறீங்க தாத்தா இந்த வயசில் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என் மனைவியோட காலையில் டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம்மா. உடனே இந்த பிள்ளைங்க எல்லாம் சிரிச்சிட்டு, என்ன உங்கள் மனைவி அவ்வளோ வசதியா, அவ்வளோ அழகானவங்களா, இந்த வயசுலேயே மனைவி கூட தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த தாத்தா சொன்னாராம்மா, இப்போ என் மனைவிக்கு முன்னாடி நான் இந்த காலை உணவை நான் சாப்பிட போகும்போது என் மனைவிக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. ஏன்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிட்டாங்க. இந்த பைத்தியம்னா 8 வருஷமா அவங்க பைத்தியமா இருக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் நார்மல் ஆனவங்களா இருக்கும்போது இவரை அந்த அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். இவருக்கு எதுவுமே எடுக்க தெரியாதம்மா. இந்த 10 வருஷமா தான் அவர் தன்னுடைய துணி துவைக்கிறதுக்கு, துணியை அயன் பண்றதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப 10 வருஷமா தான் கத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தன்னுடைய மொத்த வேலையும் அந்த அம்மாவே செய்வாங்களாம். அதனால கல்யாணம் ஆகும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணாரம்மா, எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் காலை உணவை ஒன்றும் உங்ககிட்ட பேசிட்டு, இல்லை அப்படின்னா உனக்கு முன்னாடி உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன், நம்ம 2 பேரும் உட்காந்து தான் காலை உணவை சாப்பிடுவோன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாராம். அப்போ அவர் சொன்னாராம்மா, இல்லை இன்னைக்கு ஒருவேளை என் மனைவி பைத்தியமாக இருக்கலாம், என்னை யாருன்னே தெரியாமல் இருக்கலாம், அந்த சாப்பாடை தூக்கி என் முகத்திலே நிறைய டைம் வீசி அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன உணர்றேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அவள் சுய நினைவோடு இருக்கும்போது, அவள் நல்ல ஒரு உடல்நிலையோடு இருக்கும்போது, நல்ல மனசோடு இருக்கும்போது, என்னை முழுக்க அவள் தான் என்னை கவனிச்சுக்கிட்டா. அந்த அன்பை நான் சாகிற வரைக்கும் மறக்காம அவளுக்கு அந்த பணிவிடையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு அவர் சொன்னாராமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி வெகு சீக்கிரமா ஆண்டவர் மேல இருக்கிற பாசம் குறைகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பாசமே இல்லை நிறைய பேருக்கு. பிரேயருக்கு வரும்போது பாசம் இல்லை, ஜெபம் பண்ணும்போது பாசம் இல்லை, ஆண்டவர் மேல வீம்பு பாராட்டி வெறுத்து அப்படி அல்ல. என்ன சொன்ன, அவர் நாமத்திற்காய் காண்பித்த அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு பொறாமப்படாது,
அன்பு இருமா படையாது. அன்பு சகல பாவங்களையும் மூடும். உண்மையான நேசம் மட்டும் நமக்கு இருக்குமானால் நம்ம யாரும் ஆண்டவரை பார்த்து எந்த கேள்வியும் கண்டிப்பா கேட்கவே மாட்டோம். ஆனா நம்ம நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா உண்மையான பாசம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதனாலதான் கெட்ட வார்த்தை பேசும்போது ஆண்டவரே உமக்கு நன்றி. பாருங்களேன், எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட புதுதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் யாராவது ஒருத்தர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றீங்கன்னு கெட்ட வார்த்தையில திட்டின உடனே நமக்கு உடனே மாறி கெட்ட வார்த்தையில திட்டலான்னு தோணுமா, சகிக்கலான்னு தோணுமா? கேட்கல. ஐயோ அவ்வளோ சகிப்போம். அவ்வளோ அவன் திட்டும் போது என்ன சொல்லும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் திட்டுறா, இன்னும் கொஞ்சம் திட்டுறா, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குடா, என் ஆண்டவருக்காக இவ்வளோ பெரிய அவமானத்தை சுமக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, நீ பேசுற திட்ட வாங்குறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு ஆண்டவர் மேல இருந்த அன்பு அவ்வளோ பெருசா இருந்துச்சு, அவ்வளோ நம்மளை நேசிச்சோம். அதனாலதான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டோம், அதனாலதான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நமக்கு தாங்காததுக்கு காரணம் என்னன்னா அவர் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சதுதான் காரணம். அதனாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ என்னை சொல்லுங்களேன், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொன்னா, வாழ்விலும் வாழ்வானாலும் சாவானாலும் நான் என்ன செய்வேன், நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. அவ்வளவு சொன்ன அந்த பேதுரு மறுதலிச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் 15வது வசனம், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஹலோ, அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்களேன், அந்த 15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எல்லாரும் அழுத்தமா சொல்லுங்க, இவர்களிலும். கேட்கல கேட்கல கேட்கல. இந்த இவர்களிலும் அப்படின்றது யாரை பார்த்து சொல்றாரு? ஹலோ, அங்க அத்தனை பேர் நிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 பேர் நிக்கிறாங்க. இந்த 10 பேரையும் நிக்க வச்சு, இந்த 10 பேரையும் கை காமிச்சு என்ன சொல்றாருன்னா, சீமோன் பேதுரு மட்டும் பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, இவர்களிலும் அதிகமாய் தான் உருவாக்கின, தான் கற்பித்து கொடுத்த, தனக்கு இனி அடுத்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு போகிற அத்தனை பேரையும் முன்னாடி நிக்க வச்சு, ஆண்டவருக்கு சீமோன் பேதுரு மேல என்ன தேவை அப்படின்னு சொன்னா, நீ எல்லாவற்றை காட்டிலும் இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார். உங்க முன்னாடி உங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துறாரு, உங்க பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்துறாரு, உங்க வீட்டை கொண்டு வந்து நிறுத்துறாரு, உங்க காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி, இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா, இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க சிஸ்டர், இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அம்மா. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னை. கேட்கல, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இது நமக்கு நிறைய நேரத்தில் சொல்றது ரொம்ப ஈஸி. யோபுனுடைய மனைவி ஆண்டவரை நேசிச்சாங்களான்னு கேட்டா கண்டிப்பா நேசிச்சாங்க, நிறைய நேசிச்சாங்க. ஆனா எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டாங்க, சொத்து போனதை தாங்கிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனதை தாங்கிக்கிட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போனதை கூட தாங்கிக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, பிள்ளைங்க போச்சுன்றதை கூட தாங்கிட்டாங்க. ஆனா அவங்களால எது தாங்க முடியல அப்படின்னா, யோபுனுடைய உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை பரு வந்துச்சு தெரியுமா, அதை தாங்க முடியல. ஏன்? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நம்மளை குறித்து சாட்சி சொன்னாலும், சாட்சி எங்க வாங்கணும்னா, ஒன்று கணவன்கிட்ட வாங்கணும், இல்லைன்னா ஆனா அவ்வளவு சீக்கிரமா நம்ம வாங்க ஊர்ல எல்லார்ட்டையும் சாட்சி வாங்கிடலாம். ஆனா மனைவிட்டையும் கணவன்கிட்டையும் சாட்சி வாங்குறது ரொம்ப தப்பு, ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இடத்துல தன்னுடைய மனைவி யோபுவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில், அப்படின்னா இவ்வளவு தூரம் நீரெல்லாம் ஆண்டவருக்காக நிற்கிறியா? எனக்கு தெரியாத உங்களை பற்றி, உன்னை கல்யாணம் பண்ணி நான் எத்தனை வருஷமா உங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ குருடனுக்கு கண்ணா இருந்த, முடவனுக்கு நீ காலா இருந்த,
உன்ன மாதிரி ஒரு நீதிமான இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. நானும் அண்ணன் தம்பியோட தான் வளர்ந்துருக்கிறேன். எனக்கும் ஒரு அப்பா இருக்காங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு உத்தமனான மனுஷன் நானு. ஆனா உன்னையே இப்படி அந்த கடவுள் சோதிக்கிறாருன்னா அந்த கடவுள் உனக்கு எதுக்குப்பா? அந்த கடவுள் உனக்கு, அதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆனாலும் யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. ஏன் அப்படின்னா அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு எனக்கு ஏதாவது தருவார்ன்றதுக்காக அல்ல, அவரால் எனக்கு ஏதாவது ஆதாயம் ஆகணுன்றதுக்காக அல்ல, என்னுடைய ஆதாயத்துக்காக நான் இயேசுவை நேசிக்கல. அவர் உண்மையிலே கர்த்தர், அவர் உண்மையிலே தேவன், அவர் உண்மையிலே என்னை சிருஷ்டித்தவர், அவர் உண்மையிலே எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர், அவர் தேவன். நான் அவரை நேசிப்பேன். அவரை நேசிக்கிறதற்கு அவர் இது கொடுத்துதான் என்ன நேசிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் அவரை நேசிப்பேன். நான் அவரை நேசிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. அந்த காரணத்தை வெளியே சிலதை சொல்ல முடியும், சில காரணத்தை வெளியே சொல்ல முடியாது. அவர் என்னுடைய மாம்ச பிரகாரமானவர் அல்ல, அவர் என்னுடைய இருதயபூர்வமானவர், அவர் என்னுடைய சரீரத்தோடு கலந்தவர், அவர் என்னுடைய சிந்தையோடு கலந்தவர், என்னுடைய மனதுக்குள்ள போய் என்னுடைய மைண்டுக்குள்ள போய் என்னை சரி பண்ணுகிற ஒரே சக்தி அவரை தவிர வேற ஒருத்தரிடத்திலுமே இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி, நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட, நானுமே நேசிக்கிற ஆண்டவரே, நானுமே நேசிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு நிறைய பேர் பிள்ளை இல்லை எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எங்க மறந்துடுவாங்க? ஹலோ, சர்ச்சை மறந்துடுவாங்க. சிலர் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க, கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு யாரை மறந்துடுவாங்க? இல்லை, சர்ச்சை மறந்துடுவாங்கன்னு சொல்லாதீங்க. சர்ச்சை அப்படி சர்ச்சை அது இல்லை. யாரை மறந்துடுவாங்கன்னா ஆண்டவரை. சர்ச்சை மறக்கிறது பிரச்சனை இல்லை, ஆண்டவரை மறந்து எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன். ஐயோ, அந்த சிஸ்டர், அந்த பிரதர், அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் உபவாச ஜெபத்துக்கு வர்றது இல்லை. நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடுறத ஆண்டவர் விரும்புறாரு. சரி, என்னுடைய கஷ்டத்திலேயாவது என் பிள்ளை என்னை தேடுறானே அப்படின்னு ஆண்டவர் விரும்புவார். ஆனா என்னன்னா, அந்த கஷ்டம் முடிஞ்ச உடனே டாட்டா ஆண்டவரே, சரிங்க, தேங்க்ஸ் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ரொம்ப நன்றி, நான் பிள்ளையினுடைய 1வது வருஷம் வரேன், அதுக்கு ஒரு பிரதிஷ்டை மட்டும் பண்ணிட்டு போறேன், காணியை கொடுத்துட்டேன் ஆண்டவரே, பாஸ் கையில் கொடுத்துட்டேன், வாங்கிக்கங்க அப்படின்னு போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நான் உம்மை, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு பாட்டை பாடும்போது கூட பாச சொல்றாருன்றதுக்காக, நான் யாரை நேசிக்கிறேன் ஆண்டவரே? உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இனி எதை செஞ்சாலும் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசம், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த இவர்கள் எல்லாரிலையும் நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலையும் நீர் என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த வார்த்தையை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யாரையோ ஒருத்தர் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இதெல்லாம் உன்னை விட்டு போனா கூட நீ என்ன நேசிப்பாயாப்பா? இதெல்லாம் உன்னை விட்டு எடுத்துக்கிட்டா கூட நீ என்ன நேசிப்பாயாப்பா? இது இல்லைன்னா கூட நீ என்ன நேசிப்பாயாப்பா அப்படின்னு சொல்லும் போது, யார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமா ஆண்டவரே, எல்லாமே என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை நேசிப்பேன். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு உயர்வையும் மேடைகளையும் அலங்காரங்களையும் கொடுக்கும் போது உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி உணர்வு வரும் பாருங்களேன், ஒரு அழுகையான ஆராதனை வரும் பாருங்க. அந்த ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு உண்மைதான். ஆனா அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும், கஷ்டத்தின் மத்தியிலையும், அவமானத்தின் மத்தியிலையும் நன்றி ஆண்டவரேன்னு உங்க மனப்பூர்வமா கண்ணீரோட ஒரு நன்றி வருது பாருங்க. அந்த நன்றியை விட இந்த நன்றிக்கு பெரிய வேல்யூ இருக்குது. இதுல பெரிய வேல்யூ இருக்குது. சிறைச்சாலையில உட்காரும் போது பாட்டு பாடுறான் பாருங்களேன், ஆலயத்துல நிற்கும் போது பாட்டு பாடலாம் சிஸ்டர், பிரதர், ஆலயத்துல நிற்கும் போது பாட்டு பாடலாம். அதுக்கு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிக்கிறது ஆலயத்துல, பேண்ட் ஷூட் போட்டுட்டு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நின்று ஆலயத்துல நம்ம ஆண்டவரை துதிச்சு பாடி ஆராதிக்கலாம். ஆனா சிறைச்சாலைக்குள்ள துதிச்சு பாடி ஆராதிக்கணும்னா யார் மேல அன்பு வரணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க, நான் சிறைச்சாலையில இருந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு மட்டும் எனக்கு என்ன பண்ணலன்னா கேட்கல. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன். கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இவைகள் எல்லாவற்றை பார்க்கல, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே.
என்னுடைய லெட்டர் என் கையில ரிஜெக்ட் பண்ணி வந்தா கூட உங்க மேல இருக்கிற அன்பை எடுத்து போட முடியாது ஆண்டவரே. எனக்கு என்ன தீமையா வந்தா கூட உங்க மேல இருக்கிற அன்பை, ஆமென், இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு தேவை, நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே. நான் கேட்கறது வேற எதுக்காகவும் கேட்கல, உங்க நாமம் மகிமைக்காக தான். ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சாருன்னு புறஜாதிகளுக்குள்ளே நான் சாட்சி சொல்றதற்கு தான் இந்த அற்புதத்தை கேட்கிறனே தவிர, இது நடக்கலன்னா கூட உங்களை விட்டுட்டு போகிறதுக்கோ உங்களை தூசிக்கிறதுக்கோ கண்டிப்பா என்னுடைய வாயில வார்த்தை வரவே வராதுப்பா. தேவரீர் உம்மோடு பேச போனால் நீர் நீதி உள்ளவராமே. ஹalleluya. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுமே எல்லாரும், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே. எல்லாரும் அப்படியே எளிமை நின்று இந்த பாடல் நம்ம எல்லாரும் பாடி, ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட முடிஞ்சா தேவ சமூகத்தில் அப்படியே எளிமை நின்று, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை எடுங்களேன், அந்த ரொம்ப அழகா இருக்கும். ஆமென். 13வது வசனத்தை எடுங்க. 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து பின்பு தம்முடைய சீடர்களுக்கு அருளினார். தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவி. அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல நடக்கிறத ஃபீல். மகா பெரிய தெய்வம், பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவரை நேசிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவரை நேசிக்கிறதுக்கு எருசலேம் குமாரத்திகள், அவரை நேசிக்கிறதுக்கு எத்தனையோ மனிதர்கள், சீடர்கள், அவருக்காக மரிக்க துணிகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது, ஸ்பெஷலா ஒரே ஒருத்தனை மாத்திரம் பார்த்த ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? சிஸ்டர், இந்த உலகத்துல ஆண்டவரை நேசிக்கிறவங்க நீங்க மட்டும் இல்ல பிரதர், நீங்க மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் இயேசுவை நேசிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர். இந்த கண்ணப்ப நகர்ல ஒரு விசை ஹேர் கட் பண்றதுக்கு, முடி வெட்டுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே பட்டையை போட்டு, அப்படியே நெஞ்சில எல்லாம் பட்டையை போட்டு, கையில எல்லாம் போட்டு, அப்படியே கத்திரிக்கோல் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டார். ஸோ எப்போவுமே யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அவர் முடி வெட்டிகிட்டே இருக்கும்போது ஒன்றுன்னா அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பேசிட்டு, பிரதர், நான் வந்து இந்த மாதிரி தான் இருந்தேன், எங்கள் அப்பா இந்த மாதிரி, எங்கள் அப்பா குடிகாரராக இருந்தது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகி போச்சு. ஏன்னா சாட்சி சொல்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திணற வேண்டிய அவசியமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான், எங்கள் அப்பா வல்சலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பேச பேச, எஸ் பிரதர், ஆமா பிரதர், அப்படியா, அப்படியே பேசி முடிக்கும் போது என்ன சொன்னார்னா, பிரதர் என்ன நினைக்கிறீங்க, ஜீசஸையா எனக்கா பிடிக்காதா? நான்லாம் அவருடைய தீவிர பக்தன் சார், நான்லாம் அவருடைய, நீங்க எல்லாம் சொல்ல வேண்டாம், நான் ஏற்கனவே ஊர்ல யாருக்குமே தெரியாம போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு அதிர்ச்சியா இருக்குது, நீங்க நம்ப மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு போயிட்டு டிராவை திறந்து உள்ள இருந்து பைபிள் எடுத்துட்டு வராரு. உள்ள பைபிள் எடுத்து, இது கூட விடுங்க, பைபிள் எடுத்துட்டு எனக்கு காமிச்சல, இது ஆச்சரியப்படுறீங்களா? இன்னொரு டிராவை திறக்கிறாரு, உள்ள 10 புதிய ஏற்பாடு இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்களுக்கு இந்த புதிய ஏற்பாடை கொடுத்து அனுப்புவேன்னாரு. சர்ச்சுக்கு போனதில்லை, சர்ச்சுக்கு போகக்கூடிய விருதுரை இல்லை, ஆனா பார்க்கறது பட்டதான் முன்னாடி, ஆனா உள்ள இருக்கிறது யாரு? இதெல்லாம் வெளியில பிரதர், உள்ளுக்குள்ள வேற ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன வெளியில காமிக்கிறதுக்கு எனக்கு விடுதலை இல்லை, அதனால உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னா எனக்கு பிரமிப்பாயிருச்சு. அப்ப இயேசுவை நேசிக்கிறதுக்கு நீங்க மட்டும் இல்ல சிஸ்டர், நீங்க மட்டும் இல்ல பிரதர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாருல, அது உண்மை. தீர்க்கதரிசி என்ன சொல்றானா, நான் மட்டும்தான் ஆண்டவரே, இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிறகு நான் மட்டும்தான் ஆண்டவரை வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் மட்டும்தான் ஆண்டவரை ஊழியம் செய்றேன், நான் மட்டும்தான் ஆண்டவரை உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் எல்லாம் சொல்லாத, இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலையும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட மாட்டோம், எங்க ஜீவனையே போனாலும் பரவாயில்லன்னு உயிரை பணைய வச்சுட்டு 7000 பேர் இருக்காங்கப்பா, 7000 பேர் இருக்காங்க. நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் 7000 பேரை காமிக்கிறேன். அப்ப ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்திலே யோவானை பார்த்து ஆண்டவர் நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா யோவான் யார் அப்படின்னா, உண்மையிலே ஆண்டவருடைய மார்பில கேட்கல, ஜீசஸ் கிரைஸ்ட வச்சு எத்தனையோ போட்டோக்களை வரைஞ்சிருக்கலாம், ஆனா இருக்கிறதுல ரொம்ப வேல்யூபிளான போட்டோ என்ன தெரியுமா, அவருடைய நெஞ்சில ஒருத்தன் சாஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் பாருங்க. பட் அந்த போட்டோ சொல்லல, அந்த சீனை சொல்றேன், அது பெரிய வேல்யூ. இயேசுனுடைய மார்பில சாயிறது எவ்வளவு பெரிய, அப்படி சாயிறது கூட ஒருத்தன் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பேதுருவை மட்டும் பார்த்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ என்னை, இந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம் சிஸ்டர், உங்க சொந்தத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம் சிஸ்டர். இப்ப சொல்றேன், என் அண்ணன் பேரு ஸ்டீஃபன், எனக்கு முன்னாடி உள்ள அண்ணன் பேரு ஸ்டீஃபன், என்னுடைய மூத்த அண்ணன் பேரு முருகன். ஃபர்ஸ்ட் பேரு முருகன், கடைசி பேரு ஸ்டீஃபன். ஆனா அந்த ஸ்டீஃபன் பார்த்து, ஸ்டீஃபன் இன்னைக்கும் இயேசுவை பிடிக்குமே தவிர இயேசுவை என்ன பண்ணலைன்னா நேசிக்கவே இல்லை. ஆனா உண்மையிலே அந்த வீட்டிலேயே என்ன மட்டும் தனியே ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணாரு தெரியுமா, பேரு ஸ்டீஃபன் வச்சிருக்கிறது உண்மைதான்ப்பா, ஆனா நீ என்னை கர்த்தரை நீங்க உண்மையா நேசிச்சிட்டீங்கன்னா, நீங்க கடந்து போகிற பாதை உங்களுக்கு கடினமா கேட்கல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவமானம் எனக்கு ஆதாயம், நிந்தை எனக்கு ஆதாயம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி மட்டும் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். இவைகள் எல்லாவற்றை காட்டில நான் நேசிக்கிறேன். இது எல்லாமே என்ன விட்டு போனா கூட நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா உங்க மேல வச்சிருக்கிற அன்பை மட்டும் என்னால எடுக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்துல அப்படிதான் வந்திருக்கிறாரு. நீ என்ன நேசிக்கிறாயா? சின்ன வயசுல நீ என்ன நேசிச்சது மாதிரி என்ன நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியுமா? என்னமோ தெரியல, இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிறேன், நிறைய பேருடைய அன்பை ஆண்டவர் மிஸ் பண்றாரு. உன் பாசத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். யாரை பார்த்துமே கேட்கல. இந்த திருச்சபையில எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் உண்டு, அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இல்ல. இந்த லைவ்ல எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை கர்த்தர் கொண்டு வந்த இந்த வார்த்தையை கேட்கிறாருன்னா, கர்த்தர் நீங்க அவரை நேசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால கைகளை உயர்த்தி, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஓ ஹalleluya, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன்,
நேசித்தோர் வெறுக்கையிலே ஏற்றதாயும் நண்பர்கள் தள்ளுகையில் இன்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே அப்பா நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீங்க என் ட்ரெஸ்ஸை பார்க்கவே இல்லையப்பா, நீங்க என் வெளி தோற்றத்தை பார்க்கவே இல்லையப்பா, நீங்க என்னுடைய அழகை பார்க்கவே இல்லையப்பா. அப்பா என்னுடையது எதையுமே நீங்க பார்க்கலையப்பா. நான் அழுக்குல கடந்தேன், குப்பையில கடந்தேன், நீங்க என்ன நேசிச்சீங்களே ஆண்டவரே. யாருமே நேசிக்காத போது நீங்க எங்களை நேசிச்சீங்களே ஆண்டவரே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை. வளர்த்தீரே வளர்த்தீரே இவ்வளவா உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரே இவ்வளவா உம் நாமம் மகிமைக்காக. இப்போ கைகளை வந்து நான் உம்மை சத்தமா சத்தமா முழு வெள்ளத்தோடு இயேசுவே இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிறேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே. ஆராதிப்பேன் உம்மை நான் என்னை நேசிக்கும் நேசத்தினால, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே. என்னை நேசித்த நேசத்தினால், நேசித்த நேசத்தின் ஆழமாறு பெரும் கிருபை பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, என்ன பதில் செய்வேனோ. உன் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. திரும்ப திரும்ப என் உன் கிருபை போது என்ன பதில் செய்வேனோ. சத்தமா சொல்லுங்க, உன் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. சொல்லுவோம், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எஸ், அந்த சத்தமான வரி அந்த எட்டெட்டு I love you, I love you Lord, I love you Jesus, I love you Jesus. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. என்ன வளர்த்துறது நீங்க ஆண்டவரே, என்ன ஆதரிச்சது நீங்க ஆண்டவரே, என்ன கொண்டு வந்தது நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யாருமே இல்லாத போது என்ன நேசிச்சது நீங்க ஆண்டவரே. அழகற்று கிடக்கும் போது என்ன நேசிச்சது நீங்க ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிறோம் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை
ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உமக்கு நன்றிப்பா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நாங்க அப்படிதான் நினைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கொடுத்ததை அல்ல கொடுத்தவரை, படைப்பு அல்ல படைத்தவரை, தந்ததை அல்ல தந்தவரை, சாகிற வரைக்கும் நீங்க எங்களுக்கு போதும், நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆமென். உடைய கண்களை திறந்து பாருங்கள். வேதம் சொல்கிறது அவரே உங்கள் நாயகன். ஒரு டெல்லியில இருந்து ஒரு 3 மாதம் வயிற்றுல வந்து குழந்தை இருக்குது, 3 months இருக்கிறது டெல்லி. தன்னுடைய அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவை ரொம்ப பிடிக்கும். கணவனாரை விட அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப பிடிக்கும் அப்பாவை. அந்த பிள்ளை பார்த்ததுல அவங்க அப்பா தான் பெரிய ஹீரோ. அவங்க அப்பா ரொம்ப சாஃப்டானவர். பொதுவாக அப்பாங்களுக்கு வந்து பொட்ட பிள்ளைங்க மேலே ரொம்ப ஒரு கரிசனை, ரொம்ப அன்பு இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வருது. எல்லா பிறந்தநாளுக்கும் அவங்க அப்பா கூட அந்த பிள்ளை இருந்திருக்கு. பிறந்ததுலேருந்து 28 வயசு ஆகுது. 28 வருஷமும் அவங்க அப்பா கூட பிறந்தநாளுக்கு அவர் இருந்திருக்கிறார். ஸோ இப்போ டெல்லியில் தன்னுடைய கணவனருக்கு வேலை அப்படின்னு சொல்லி இப்போ டெல்லியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. இப்போ 3 மாதம் அவன் கர்ப்பிணியாக இருக்கிறார். அப்போ வந்து அவருடைய கணவனார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வேணாம் பாப்பா, போக வேண்டாம், நீ வந்து 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிற, நம்ம இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ண முடியாது, ஃப்ளைட்டுனா கூட பரவாயில்ல, நீ ட்ரெயினில் தான் நம்ம போக முடியும், ஃப்ளைட்டில் நம்ம டிக்கெட் எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம போய் பார்க்கலான்னு சொன்னால், இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தில் இல்லை முடியவே முடியாது, நான் எப்படினாலும் போய் பார்ப்பேன்னு சொன்ன உடனே அவருக்கு பிள்ளை இவளை விட்டுட்டு வர முடியாது. சரி ஓகே, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் சரி நீ என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இந்த பிள்ளையும் டிக்கெட் புக் பண்ணி என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே அவங்க அப்பாவுடைய பிறந்தநாளுக்கு வந்தாச்சு. கேக் கட் பண்ணி முடிச்ச அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகுது, பிளட்டு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, பாடி ஹீட்டு வந்து அந்த குழந்தைக்கு தாங்க முடியல, பட் குழந்தை டெத்து, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போ வந்து அந்த குழந்தைய வந்து இங்கேயே டிஎன்சி பண்ணுறாங்க. டிஎன்சி பண்ணும்போது ரொம்ப வருத்தம் தான். கணவனார் வந்து சரி ஆனாலும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல விடு, நீ தான் எனக்கு முக்கியம், சரி ஆண்டவர் இன்னொன்று தருவார், நீ வந்துரு அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பொண்ணுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி அப்பாவை பார்க்க வந்தோம் அப்படின்னா, இவர் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஏதோ டென்ஷன் இருந்துச்சு, கோவத்தில் பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருந்த பிள்ளைய. தேவையா இது உனக்கு? எதுக்கு நீ இதுக்கு வந்தீங்க? ஏன் உங்க அப்பாவுடைய பிறந்தநாளை பார்க்காம இருக்கவே முடியாதா? ஆனா ஒரு விதத்தில் அவங்க அப்பா நியாயமான மனிதன். தன்னுடைய பிள்ளை வந்து தன்னுடைய கணவனாருடைய பேச்சை கேட்டு வராததை என்கரேஜ் பண்ணல பாருங்க. பயங்கரமா திட்டிட்டு, நீ எல்லாம் இனி வந்து ஒண்ணுமே இந்த மணி இது பேச வேண்டிய தேவையில்லை, நீ வந்து உன் கணவனாரையும் குடும்பத்தையும் குழந்தையும் பார்க்க வேண்டியவா, இதை இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கிற, யாரு கேட்டா உன்ன இங்க வந்து பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு 7 நாள் வெளியூர் போயிட்டாரு. ஒரு வார்த்தை கூட பேசல. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்ததில்லை, ஒரு நாள் கூட பேசாம இருந்ததில்லை. திடீர்னு 7 நாள் அவர் சைலண்டா பேசாம விட்டாரு. வேதனையோட நொந்து அகைன் ட்ரெயின் கிளம்புறாங்க. டெல்லி கிளம்புற அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கண்ணில் அப்படியே தாரையா கண்ணீர் கொட்டுது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் நம்மளை திட்டினா கூட ஒன்றும் பெரிய தெரியாது, பட் நம்மளை ரொம்ப நேசிச்சு அவங்க நம்முடைய அன்பை புரிஞ்சுக்கலன்னு போது நம்மளால தாங்க என்னென்னமோ தோணுது, அதுக்கு என்னென்னமோ அந்த பொண்ணுக்கு தோணுது. அப்போ வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த பைபிளை எடுத்து வாசித்து பார்க்கும்போது, அது பைபிளை எடுத்து புரட்டுது. ரசிக்கப்பட்ட பிள்ளை தான் உள்ள பைபிள் எடுத்து புரட்டுனா, ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே உன் நாயகன், நானே உன் நாயகன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் எங்க அப்பா மேல அளவு கடந்த பாசம் வச்சது ரொம்ப தவறு தான் ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த படியை நான் ஆரம்பிச்சேன்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு சில நேரங்களில் வந்து நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க காயப்படுத்துவாங்க. சிலர் கணவன் 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 கணவன், ஐயோ எல்லாமே கணவன், எல்லாமே அவர் என்ன பண்ணாலும் தப்பில்லை.
நான் சொல்றேன், உங்களுடைய கணவன் உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய கணவன் எனக்கு தேவை, உங்களுடைய கணவனை நீங்க ரசிக்கணும், எல்லாமே ஓகே தான். ஆனா என்னன்னா, கர்த்தரை விட கணவனை என்ன பண்ணிட முடியாது சொல்லுங்களேன். நமக்கு நீங்க பாருங்க, இந்த ஊழியத்தை பாருங்களேன், இந்த ஊழியம் வந்து எனக்கு தேவையான கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் எத்தனையோ 1000 ஜனங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை விட யார் தான் மெயின் கேட்கல, கர்த்தர் தான் மெயின். அதான் ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒன்னும் இல்ல பிரதர், ஒன்னும் இல்ல சிஸ்டர், ஒண்ணு மட்டும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க உண்மையா ஆண்டவரை மட்டும் நேசிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமையாக செஞ்சா கூட அதை நன்மையாய் மாற பண்ணுவேன்னு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது நன்மையாகத்தான் முடியும். அந்த அன்பு எல்லாத்தையும் மாத்தியும். ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு உங்களுக்கு எதிராக எய்யப்படுகிற அம்ப அது உங்க பக்கம் இல்ல, தூரத்துல திசை திருப்புகிறதுக்கு அந்த லவ், அந்த அன்புல தான் எல்லாம் அடங்கி இருக்கு. பார்த்து பார்த்து செய்வாங்க, ஓடி ஓடி செய்வாங்க. ஆனா பாருங்க, அவங்க அழகா காயப்படுத்துவாங்க, அவங்க காலில் கழுவி விடணும்னு நினைப்பாங்க, அவங்க காலில் ஷூ போட்டு விடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா ஈஸியா டக்குன்னு அப்படியே காயப்படுத்திட்டு 2 மணி வரைக்கும் ஒரு நாள் இரவு தூங்கல, 2 o'clock. ஏன் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் வராரு, வயசான ஊழியக்காரர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியக்காரர், இந்த ஊழியத்தில் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்த ஒரு ஊழியக்காரர். அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் 4 மணிக்கு தான் வருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கன்னு சொல்றேன். தூக்கமே வரல, காத்து கிடந்தேன், போய் கூட்டிட்டு வந்தேன். அவர் வந்தாருன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன், அவருக்கு ஒன்று நான் பார்த்து 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 செய்வேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அப்படியே ஒரு வார்த்தை பேசி என்னுடைய இருதயத்தை அப்படியே உடைச்சிட்டேன். என்னுடைய அன்பை அவர் வேல்யூவா நினைக்கவே இல்லை. நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ அன்னைக்கே ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவுனா, இனி மனுஷனை நேசிப்பேன், ஆனா ஒரு லிமிட்ல தான் நேசிப்பேன். உங்களை விட்டுட்டு மனுஷனை நான் நேசிக்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் உங்களை நேசிக்கிறதுல எல்லாம் அப்படியே முடிஞ்சிரும்னு எங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கிற தாவீதை கொண்டு வந்து சிங்காசனத்துல நீங்க நிக்க வச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு கிருபை மட்டும் தாங்கப்பா, ஒரு கிருபை மட்டும் தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு நிறைய எதை கொடுத்தாலுமே நாங்க உங்களை முதன்மையா வச்சு உங்களை நேசிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை கத்த தருகிறதற்காக நன்றி. உங்க திரு சமூகத்திலே எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே. ஸோ இந்த ஃபாஸ்டிங் பிரேயருடைய சாராம்சம், இந்த ஃபாஸ்டிங் பிரேயருடைய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, நான் சாகிற வரைக்கும் உங்களை என்ன பண்ணணும்னா நான் நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்னா, உண்மையாக நேசிக்கணும். யாருக்காகவும் உங்களை நான் விட மாட்டேன், எதுக்காகவும் உங்களை விட மாட்டேன். உங்களுக்காக யாரை வேணாலும் விடுவேன், உங்களுக்காக எதை வேணாலும் விடுவேன், உங்களுக்காக சகிப்பேன், உங்களுக்காக தாங்குவேன். ஏன்னா நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு சாதாரணமானது அல்ல, அது உண்மையானது. யோசேப்பு சின்ன வயசு தான், ஆனாலும் இந்த பாவத்தை செய்யும்போது இழுக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என்னை தப்பு பண்ணால் கேட்குறதுக்கு யாரும் இல்லை எனக்கு தெரியும், நீ மறைச்சிருவ எனக்கு தெரியும், இந்த வீட்டில் யாரும் இல்லை எனக்கு தெரியும், ஆனால் நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், ஒருத்தர் என்னை பார்க்குறாரு. அந்த தேவனுக்கு விரோதமாகி இவ்வளவு பெரிய பொல்லாங்க செய்வது எவ்வளோ ஒரு அன்பு பாருங்களேன், எவ்வளோ பெரிய அன்பு பாருங்களேன். நீங்கள் ஆதியாகமம் 39 வாசிக்க வேண்டாம், 9 வாசிங்கன்னா, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்கிற நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய், ஹலோ, போத்திபார் வந்து என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, ஒன்னை தவிர வேற எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு நான் நன்றியா இருக்கிறனோ இல்லையோ, அந்த மனுஷனுக்கு நான் அந்த மனுஷனை கூட பார்க்கல, அவர் சொல்லி செஞ்சிருக்காரு. ஆனா நான் யாரை முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா,
இவ்வளோ பெரிய பொல்லாங்க என் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்வது. இப்போ போங்க, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு மன்னிப்பு கேளுங்க. ஏன் பெருசா மன்னிப்பெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை. யாருக்காக அப்படின்னா, சத்தமாக சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவருக்காக. நீ என்ன ரொம்ப பெரிய சகிச்சுட்டே போற, என்ன பெரிய சகிப்பியோ அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல என்னன்னா, என்னுடைய யாருக்காக கேட்கல, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் என் தேவனுக்காக, என் ஆண்டவருக்காக. அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி யார் வந்து நிற்கணும் அப்படின்னா, அப்படியே கர்த்தர் வந்து முன்னாடி நிற்கணும், ஆண்டவர் வந்து முன்னாடி நிற்கணும். நான் எல்லாவற்றையும் சைப்பதற்கும் தாழ்ந்து போவதற்கும் ஒரு மிகப்பெரிய காரியம் உண்டு, அது என் கர்த்தருக்காக. ஸோ ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தினுடைய 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இந்த திரும்ப ஒரு விஷயம் வாசிக்கலாம். 13வது வசனம். நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 டைம் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தேவ மனுஷன் சொல்லுகிறான், மறக்கிறது. சில காரியத்தை நம்ம வந்து மறக்க கூடாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் பின்னானவைகளை மறந்து. ஒரு சில பேருடைய வாழ்க்கையில இந்த மறக்கல அப்படின்னு நம்ம மனசுலயே வச்சுட்டு நம்முடைய இருதயத்திலே அதை குடிகொள்ள வைப்போமானால், இந்த மறக்காததற்காக ஒரு ஆபத்து இருக்குது. மறக்காததற்காக நம்ம மறதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கெல்லாம் வருவாங்க. எனக்கு பிள்ளை மறக்குது, படிச்ச பாடத்தை மறக்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த பொருளை வச்சா மறந்துடுறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே நான் மறக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த மறக்காமல் இருப்போமையானால் சிலர் செய்கிற தவறுகள், சிலர் பேசின வார்த்தைகள், சில மனிதனுடைய இழப்புகள், சில அவமானங்கள், சில நஷ்டங்கள், சில ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையுமே நம்முடைய மனசுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மறக்காததற்கு நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு பின்னாடி இருக்கிறது. அது வந்து நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். இதற்கு பெரிய உதாரணம் யார் அப்படின்னு கேட்டா, யாக்கோபு தான். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை காணாம போயிருச்சு, என் பிள்ளை செத்து போயிருச்சு, என் பிள்ளையினுடைய கடைசி நிமிஷத்தை கூட நான் பார்க்க முடியல, அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நான் பார்த்தேன், ஆனா என்னுடைய பிள்ளைய நான் மறக்கவே முடியாததுனால என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரும் பகுதியை நான் ஒரு பெரிய இழப்புக்குள்ள கொண்டு போனேன் அப்படின்றாங்க. கவனிங்க, சில காரியத்தை மறக்குவதற்கு ஆண்டவர் வந்து சில காரியத்தை நமக்கே கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த யாக்கோபுக்கு வந்து கடைசி பிள்ளை யாருன்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா யோசேப்பு. ஆனா யோசேப்பு பிறந்து அவன் காணாமல் போனதுக்கு பிற்பாடு இந்த யாக்கோபு நேசிச்ச ஒரு மனைவி அப்படின்னு லவ் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக, 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. 14 வருஷம் யாருக்காக தான்? ராகேலுக்காக தான். லேயாள அவன் ஒரு மனசுல கூட என்ன பண்ணல,
அவங்க அப்பா ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சாரே தவிர 14 வருஷம் தன்னுடைய மனைவிக்காக வேலை செய்து 14 வருஷம் எவ்வளோ பெரிய லவ், பெரிய எவ்வளோ பெரிய பெரிய பாண்டேஜ். நான் கட்டுனா அந்த பண்ணதாயா கட்டுவேன் அப்படின்னு 14 இயர்ஸ் வேலை செஞ்சிருக்காரு பாருங்களேன். ஆனால் வேலை செய்து முடிச்சு தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு பார்த்தா லேயால் அற்பமாய் நினைக்கிறத பார்த்து ஆண்டவர் அவளுக்கு குழந்தை மேலே குழந்தை கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் ராகேலுக்கு என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லை. இப்போ கடைசியில் ராகேல் ரொம்ப அழுது கெஞ்சி இப்போ ராகேலுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்குது. அது பேர் தான் யாரு? யோசேப்பு. இந்த யோசேப்பு பிறந்த உடனே தன்னுடைய எல்லா பிள்ளைகளிடத்துல இருக்கிற அன்பை காட்டிலும் யார் மேல ரொம்ப அன்பு யாக்கோபு வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா யோசேப்பின் மேல ரொம்ப அன்பு வச்சுட்டார். அவரை நேசிக்கிறார். அவனுக்கு பலவரம் அங்கேயே வாங்கி கொடுக்குறார். மற்ற பிள்ளைகளை எல்லாம் ஆடுமைக்கு அனுப்பும்போது இவங்களை ஆடுமைக்கு அனுப்பல. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவர் போட்டிருக்கிற அந்த பலவர்ண அங்கிய ஆட்டினுடைய ரத்தத்தை அடித்து அண்ணன் தம்பி எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு உன்னுடைய மகனாகிய யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸா பாருங்க அப்படின்னும் போது, ஆமாப்பா நான் தான் சாப்பாடு கொடுத்து உங்களை அனுப்புனேன், செத்துட்டானா, ஒரு துஷ்ட மிருகம் இவனை கொன்றுச்சு அப்படின்ற அன்னைக்கு இருதயத்தில் ஒரு பெரிய இடி விழுந்தது மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே தோணலை. இப்போ என்னன்னா நீங்க அதில் வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டை கண்டிக்கொண்டு அநேக நாள் தன்னுடைய குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 35வது வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்திற்கு பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க எல்லாரும் பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் தன்னுடைய பிள்ளைய நினைச்சு ரொம்ப துக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்ப அவனுடைய நேசித்த தன்னுடைய மனைவிக்கு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு பலன் இல்லை. இப்ப பிரசவ காலம் நேரிட்டுச்சு, எல்லாருமே டிராவல்ல இருக்கிறாங்க. இப்ப அவளுக்கு அந்த குழந்தை இன்னும் பிறக்க போகுது. குழந்தை பிறக்க போகும்போது நிறைய உடன் பணி செய்கிற பெண்கள் எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. இப்ப 2 பேருடைய உயிர் போராடுது. பொதுவாக வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து சில பிள்ளைகள் வந்து கன்சீவாக இருந்து பிள்ளை பிறக்கும் போது பிள்ளையும் அம்மாவுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்ஸ் எதை முதல்ல யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளையினுடைய உயிரை விட யாருடைய உயிர் தான் பெருசா நினைப்பாங்க? தாயினுடைய உயிர் தான் பெருசா. பிள்ளை வேணுமா அம்மா வேணுமா அப்படின்ற கேள்வியை கேட்கும்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா 2 பேரும் வேணும்னு சொல்லுவோம், 2 பேரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனா டாக்டர் வந்து இல்ல ஒன்னும் முடியல இன்னொன்னு காப்பாற்றணுன்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது யாரை தான் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா தாயை தான் நினைப்பாங்க. இப்போ இந்த 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 சகோதரிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பென்யமீனை வயிற்றுல சுமக்கும் போது இந்த பேறு காலத்தில் அவளுக்கு வந்து அந்த குழந்தையை பெத்தெடுக்க முடியல. நீங்க 35ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சிகள் அவளை பார்த்து பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்கிற பேரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பேரிட்டாள். கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. இப்போ தான் களவாய் போன யோசேப்புன்னு அறியாம யோசேப்பு செத்துட்டான்னு நினைச்சு தன்னுடைய இருதயத்துல துக்கமா இருக்கிறது யார் அப்படின்னா யாக்கோபு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இவன் ரொம்ப மறக்க முடியல, தன்னுடைய பிள்ளையே நினைச்சிட்டு இருக்கான், இவனுக்கு திரும்பி வேற எந்த பிள்ளைய நினைக்க முடியல, அதனால அவன் நேசித்த மனைவி பலவீனமா இருந்ததுக்கு அப்புறம் கூட இந்த யாக்கோபு என்கிற ஒரு நபருக்காக தான் கர்த்தர் அடுத்து எந்த குழந்தையை கொடுக்குறாரு அப்படின்னா பென்யமீன். ஆனா பென்யமீன் பிறக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, பென்யமீன் உயிரோட இருக்கிறாங்க. பென்யமீனை பெத்தெடுத்த உடனே யார் இறந்துட்டா சொல்லுங்களேன்? அந்த குழந்தையின் அந்த பெண்ணினுடைய சரீரம் ஒரு குழந்தைய சுமக்கக்கூடிய தகுதி இல்லை, பலன் இல்லை. ஆனா இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஆறுதல் படுத்துறதற்காக, சரி நீ இந்த பிள்ளைய நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருப்ப, இன்னொரு பிள்ளைய உனக்கு தர்றேன்னு தான் ஆண்டவர் பென்யமீனை கொடுத்தார். ஆனா பென்யமீனை நேசிச்சாரு யாக்கோபு. தன்னுடைய பிள்ளைய போல அவர் பத்திரமா வச்சிருந்தாரு. தன்னுடைய மகன்கள் வந்து எகிப்தில் ஆகாரம் உண்டு, பென்யமீனை கூப்பிட்டுட்டு போகாம ஆகாரம் தரமாட்டேன்னு சொல்லும்போது இல்ல இந்த பிள்ளையும் நான் பறி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலும் யாருடைய இடத்தை பென்யமீன் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, யோசேப்புனுடைய இடத்தை
ஆனா ஆண்டவர் அந்த இடத்தை ஃபில் பண்றதற்கு தான் யாரை கொடுத்தாரு? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வருத்தத்தை மறக்கிறதற்கு, உங்க அவமானத்தை மறக்கிறதற்கு, உங்க தோல்விகளை மறக்கிறதற்கு, உங்களுடைய ஏமாற்றத்தை மறக்கிறதற்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்வார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வச்சு அதை மறக்கணும். ஆமே. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு வீட்டை இழந்திருப்பாங்க. அந்த வீடு 5 லட்சம் ரூபாய் மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை இழந்து அது ஒருத்தர் ஏமாத்தி நஷ்டப்பட்டாச்சு. இப்ப ஆண்டவர் என் பிள்ளை இவ்வளவு மறக்க முடியாம வருத்தப்படுது அப்படின்னு கர்த்தர் 15 லட்சம் ரூபாய் வீட்டை கொடுத்தாச்சு. ஆனா 15 லட்சம் ரூபாய் வீட்டை கொடுத்ததற்கு பிற்பாடு, ஏன் ஆண்டவர் 5 லட்சம் ரூபாய் வீடு தான் போச்சு, நமக்கு 15 லட்சத்துக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு திருப்தி ஆகாம நிறைய பேர் மனசுல என்ன நினைப்பாங்க, என்னாலும் அது இருந்திருந்தா அந்த பிள்ளைய ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆயிருக்கும்ல, அது இருந்திருந்தா அதை வித்தை இது பண்ணி இருக்கல, என்னாலும் அவன் இப்படி பண்ணிட்டானே, என்னாலும் அது இப்படி போச்சே. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வருத்தங்களை நீங்கள் மறக்கிறதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா, ஏதோ ஒன்றை உங்களுக்காக கர்த்தர் செய்யும் போது நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் லார்ட், நான் அங்க பின்னாடி நடந்ததை மறந்து முன்னானவைகளை, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல பேசுறாங்க, பல வருடங்களாய் உங்களுடைய இருதயத்திலே மறக்க முடியாத ஒரு அவமானம் இருக்கலாம். என்னால் இருந்து வெளியே வரவே முடியாது, இத்தனை வருடமாய் அந்த அவமானம், அந்த நிந்தை உங்களை தொடர்ந்துட்டே இருக்கலாம். எனக்கு எங்க போனாலும் அது ஞாபகம் வருது பாஸ்டர், எனக்கு தூங்குனா ஞாபகம் வருது, எனக்கு வேலை செஞ்சா ஞாபகம் வருது, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னுடைய பிள்ளைகளை இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு இப்படி இருந்த காரியத்துல திடீர்னு இப்படி நடக்கும்னு நினைக்கல, என்னால மறக்கவே முடியல. அது யாரோ ஒருத்தருடைய மரணமாய் கூட இருக்கலாம், மறக்க முடியல. அவர் மட்டும் இருந்திருந்தா, அந்த பையன் மட்டும் இருந்திருந்தா, அந்த காரியம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா என்னால மறக்கவே முடியல. ஆனா கர்த்தர் ஒன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், சில காரியத்தை ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்தாரானால் அதை மறக்கிறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்வார். ஆனா நீங்க அதையே பிடிச்சிட்டு, இல்ல நான் மறக்க மாட்டேன், எது இருந்தாலும் அதுதான் எனக்கு வேணும், எது இருந்தாலும் அதை நான் விட்டுட்டேன், இல்ல இந்த தெருவில் என் வீடு இருக்க வேண்டியது, இந்த இடத்துல தான் நான் குடியிருக்க வேண்டியது, இந்த ஜனங்களுக்கு தான் நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியது, அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி மறக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது அதை நழுவ விட்டீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் அமைக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில சிலதை மறக்கிறதற்காக நீங்க சூழ்நிலையை கொண்டு வரும்போது நான் அதையே பிடிச்சிட்டு இருக்காம நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வேதத்துல வாசிங்க, அந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 51வது வசனத்தை வாசிங்களேன். 41வது அதிகாரத்தினுடைய 51வது வசனத்தை வாசிக்கும் போது, என் யோசேப்பு என் வருத்தம் யாவையும், எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் எனக்கு பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். எப்படி பெயரிட்டானாமா? என்ன சொல்லி பெயரிட்டானாமா? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும், என் வருத்தம் யாவையும், என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும். ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவனுக்கு அது தெரியல. ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் தன்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்தை இழந்த அந்த வருத்தம் இருந்துச்சு. அரண்மனையில ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய தகப்பனாருடைய அன்பை மறக்க முடியல. ஆனா இப்போ தனக்கு மூத்த பிள்ளைன்னு ஒன்று பிறந்த உடனே இந்த யோசேப்புக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வருது. என்ன அண்டர்ஸ்டாண்ட் வருது அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேலேயும் என்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா இது நான் நல்லதில்லை, இது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. எத்தனை நாள் கணவனார் சகிக்க முடியும்? எத்தனை நாள் மனைவி சகிக்க முடியும்? எல்லாமே ஒரு லிமிட்டு.
இன்னொருத்தரை ஞாபகம் வைக்கிறதுல ஒரு லிமிட் இருக்குது. இன்னொருத்தர் மேல ஞாபகமா இருக்கிறதுல ஒரு வரைமுறை நமக்கு தேவை. குடும்பங்களில் சில நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அதை நினைக்கிறேன், நான் அவரை நினைக்கிறேன், நான் இவரை நினைக்கிறேன். ஒரு ஒரு திருமணத்தில் ஒரு கணவனார் இறந்து போறார், அந்த பிள்ளையை இன்னொருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், முதல் கணவனார் இல்லைன்னா அந்த முதல் மனைவி ரொம்ப பாசமா இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க துஷ்டனா இருந்து அடுத்த அமைகிறது ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு, ரெண்டாவது அமைகிறது ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்குவாங்க. ஆனா அதே நேரத்தில் முதல் அமைகிற அந்த கணவனோ அந்த மனைவியோ ரொம்ப நல்லா அமைஞ்சு அவ்வளவு அந்யோன்யமாய் அவ்வளவு சந்தோஷமாய் வாழ்ந்து திடீர்னு அவர்கள் எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை வேணும்னு அம்மா அப்பா நினைச்சு ஒரு திருமணம் பண்ணி கொடுத்த ஒரு நபரோ ஒரு மகளோ மகனோ அப்படி வரும்போது, இல்லை எனக்கு என்னதான் இருந்தாலும் அவளை மாதிரி வராது, அவனை மாதிரி வராது அப்படின்னு சொன்னா ஒரு டைம் ஒத்துக்கலாம், 2 டைம் ஒத்துக்கலாம். ஆனா வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணிட முடியாது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, நீங்க எதை இழந்தீர்களோ அதை குறித்த ஞாபகம் உங்களுக்கு பல வருடமாய் சுற்றி கொண்டே இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, அதை மறக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொன்னு உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அதை மறக்கிறதுக்கு இன்னொன்று கர்த்தர் தந்திருக்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதன் மேல உங்களுடைய சிந்தையை செலுத்தி, ஆண்டவரே அது தராட்டி என்ன, இதை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்களே, இதுக்கு ஸ்தோத்திரம்னு நீங்க என்னைக்கு திருப்தி ஆகிறீர்களோ அன்னைக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை வெற்றியா வாழ முடியுமே தவிர, நீங்க அதை ஏத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் திருப்தியாய் வாழ முடியாது. ஆமென். நான் மோகன் ஸ்லாசரஸ் அப்பா அவங்கள குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக அவர்கள் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட டைரெக்டாக ஆண்டவர் நேருக்கு நேர் நிறைய வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னுடைய மனைவியினிடத்திலே எனக்கு ஒரு குழந்தை இல்லாவிட்டாலும் எனக்கு என்ன தந்திருக்கிறாருன்னா, இந்த தேசம் முழுக்க ஆண்டவர் லட்சக்கணக்கான குழந்தைகளை தந்திருக்கிறார். நான் ஒரு குழந்தையை வளர்த்துறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையான அந்த ஊழியத்தை அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சிஸ்டர், நீங்க மறக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் செய்வார். பிரதர், நீங்க மறக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்வார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய துக்கம் மறக்கிறது மாதிரி கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுப்பாரானால், ஒரு பிள்ளையை கொடுப்பாரானால், நான் நம்புகிறேன் உங்க மனசுல அழிக்கவே முடியாது, மாற்றவே முடியாது, இந்த வருத்தத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாதுன்னு நீங்க எந்த வருத்தத்தை நினைச்சு கவலைப்படுகிறீர்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வருத்தத்தை மறக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன், உனக்கு ஒரு ஆதரவை நான் உனக்கு கட்டளை இடுவேன், ஒரு வழியை உனக்காக நான் திறப்பேன். நம்புறவங்க கரங்களை தட்டி, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே அந்த அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கிறது போல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆனா நமக்கு என்ன இருதயத்தை கர்த்தர் தரணும்னா, ஆண்டவரே நீங்க எனக்காக உண்டு பண்ணுகிற அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா அதை மறக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த பென்யமீன் இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுவாராக. அந்த பென்யமீனை, அந்த சகோதரருடைய சரீரம் அதற்கு தகுதியே இல்லாமல் இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனுக்காக அதை செஞ்சார்ல, உங்களுக்காகவும் கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, யாராவது ஒன்று பாருங்களேன், நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை பேசும்போது ஒருத்தர் திடீர்னு உங்கள் மனசை உடைக்கிறது மாதிரி, என்ன பெருசாக நீ பண்ணிட்டேன்னு ஒன்று பெருமைப்படாத, நீ பண்ணுறதுல இவ்வளோ பெரிய 1000 பேர் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது, அப்படி இருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு 999 பேர் நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்குது. ஐயோ எப்படி, இதெல்லாம் நமக்கு யாருக்கும் மனசுல நிற்காது. எது மட்டும் மனசுல நிற்கும் தெரியுமா, அந்த கடைசியில்
அந்த நபர் ஒரே ஒரு ஆள் ஒரு புள்ளியை வச்சுட்டு போனாங்க தெரியுமா, அதுதான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் இப்படி பேசிட்டாங்களே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் செஞ்சேன், ஆனாலும் மரியாதை இல்லையே. எப்பா சொன்ன நெகட்டிவ் ஒன்று தான்ப்பா, உனக்கு பாசிட்டிவ் 1000 வச்சிருக்கிறேன்ப்பா. நீ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த 999 அந்த பாசிட்டிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த காரியத்தை வச்சுட்டு இதை ஒன்றை மறந்தீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்பு உங்களால் எடுத்து வைக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த ஒன்றை பெருசு பண்ணி கர்த்தர் உங்களை மறக்கிறதற்காக கொடுக்கிறத நீங்கள் முன்னாடி வைக்கலைன்னா கண்டிப்பாக சொல்லுகிறேன், அந்த வெற்றியை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி என் வருத்தங்கள் யாவையும், யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் ஆழமா, பாஸ்டர் இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான். பல வருடங்களாக மறக்கவே முடியாத ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் அப்படியே ரிங்காரமிட்டுட்டே இருக்குது. என்னுடைய யோசனையில் அது வந்துட்டே இருக்குது. என்னால் அதிலிருந்து ரெக்கவர் ஆகவே முடியல. நான் மறக்கணும்னு முயற்சி எடுக்கிறேன், என்னால் மறக்க முடியல. ஆனால் இப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது தான் தெரியுது, நான் எனக்கு ஏன் ஆண்டவரே அனுமதிச்சிங்கன்னு தான் நான் கேட்டேன். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இல்லை, கர்த்தர் என்னை மறக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு, எத்தனையோ ஒர்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நான் தான் அதை நினைச்சு 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 அதை மறக்காம நான் பிடிச்சிட்டு வைக்கிறேன். ஆனா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நான் விட்டுறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு நான் அதை விட்டுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நஷ்டத்தை நீங்க கொடுத்த அந்த லாபத்தை எனக்கு முன்னாடி வச்சு அந்த நஷ்டத்தை நான் மறக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு முன்பாக கொடுத்திருக்கிற அந்த புகழ்ச்சியை வச்சு எனக்கு கொடுத்த அவமானத்தை நான் மறக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தமா, முழு பலத்தோட. ஹல்லேலூயா. ஒரு விதத்துல உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இன்னொரு விதத்துல என் பிள்ளை துக்கப்பட்டுட்டாளேன்னு நினைச்சு, என் மகன் துக்கப்பட்டுட்டானேன்னு நினைச்சு கர்த்தர் உங்களை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு 1000 முயற்சிகளை கர்த்தர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இன்னும் நீங்க திருப்தி ஆகலைன்னா சொல்லுங்க, இல்ல நான் இந்த செய்தியில நான் திருப்தி ஆகிறேன். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சோகமான தீமைகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான தீமைகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே மாற்றிடுவேன். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. எல்லாரும் கையை உயர்த்தி. நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே.
நம்முடைய வருத்தங்களை மறக்கிறதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை நமக்காக என்ன பண்றாருன்னா ஏற்படுத்துகிறார். 4 times 4 டைம் ஐஏஎஸ் எக்ஸாம். ஒரு வாலிப தம்பி 4 டைம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாரு. இந்த 4 டைம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும்போது லாஸ்ட் 4th டைம் எழுதும்போது என்கிட்ட சென்னையில் ஒரு அகாடமியில் தான் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாரு. அந்த சென்னைக்காக கிளம்பும் போது என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போகிறேன். பாஸ் எனக்காக ஜோம் பண்ணுங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் 4th நினைக்கிறேன், அது 3rd or 4th தெரியல, பட் 2-3 டைம் தாண்டி அந்த எக்ஸாம் எழுதும்போது என்கிட்ட ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு டைம் நான் படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற 2 டைம் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டே நான் படிக்க போகிறேன்னு சொல்லி வெரி ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான பையன். அந்த மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் அமைகிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி பிள்ளை அமைகிற தகப்பனும் தாயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளோ சீரியஸ்னஸ், தன்னுடைய வாழ்க்கையின் மேலே அவ்வளோ ஒரு பிடிப்பு, நம்ம செய்யணும், நம்ம நிற்கணும் அப்படின்ட்டு. எனக்கும் அவன் சொன்னதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு அவனுக்காக நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறானே, சரி இவன் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மாறிட்டான் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய சாட்சி, இது எங்கள் சபைக்கே ஆசீர்வாதம் மாதிரி இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஸோ அந்த டைம் போய் அங்கே ஃபுல்லாக இருந்து சென்னையில் தங்கி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டான். எழுதி முடித்தா அவ்வளோதான், அவனும் அதோட முடிஞ்சிச்சு. அவனுக்கு அதுக்கு மேலே அது எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா அதில் ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆனதுக்கு பிற்பாடு இனி அதை தொடர முடியாது. பல லட்சங்கள் நஷ்டம், பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் நஷ்டம். இப்போ என்னென்னா அவங்க அப்பா இரும்பு வேலை செய்கிறாரு. அந்த ஐஏஎஸ் படித்த பையன் அடுத்த 3 monthsல ஒரு நாள் நான் பார்க்குறேன், எங்கே உட்காந்துருந்தான் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கெல்லாம் ஓடு போடுவோம் பாருங்களேன், அந்த ஷீட் அடிப்பாங்க பாருங்களேன், அந்த ஷீட்டுக்கு ஸ்க்ரூ பண்ணிட்டு இருந்தான் ஹைட்டில். எனக்கு அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி, என்ன இந்த குழந்தை இவ்வளோ ஆசையாக படித்து இப்படி ஃபெயில் ஆகிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி சீட் அடிக்கிற வேலை குறைவான வேலைன்னு சொல்லலை, பட் அவனுடைய விஷனுக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை படிக்கும்போது அவனுக்கே தெரியாது. இன்னைக்கு சொல்கிறேன், அந்த இடத்துல அவனுக்காக ஜெபம் பண்ணேன். இல்லை ஆண்டவரே, அது கிடைக்காட்டி என்ன, நீங்கள் இன்னொன்று கொடுத்து திருப்திப்படுத்துறது, இன்னொன்று கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன். வந்துட்டேன். ஒரு 3-4 இயர்ஸ் கடந்து போயிடுச்சு. இப்போ அட் ப்ரெசன்ட் அவன் யாராக இருக்கான் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கான். ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். அவனுக்கு கீழே எத்தனை பேர், நான் கிட்டத்தட்ட 90 பேர் பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க. அவனுடைய ஒரு மாதத்தினுடைய டேர்ன் ஓவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15 கோடி. அப்படின்னா 15 கோடிக்கு ஒர்க் எடுத்து பண்ணுறான். சில ப்ராஜெக்ட் அவன் சொல்லும்போது, இந்த ப்ராஜெக்ட் 3 crores ப்ராஜெக்ட் நான் எடுத்திருக்கிறேன், இதை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். அத்தனை பேரையும் வேலை வாங்கி, அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுத்து, அத்தனை பேருக்கு முன்பாக ஒரு அதிகாரியாக அவன் இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, டேய், அந்த ஐஏஎஸ் கனவை மறக்க முடியாத, அழிக்க முடியாத அந்த கனவை மறக்கிறது தாண்டா கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனா நீயும் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காத? ஹலோ, இத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து இவ்வளவு தலைவனா வச்சதுக்கு பிற்பாடு எதை நினைச்சிட்டு இருக்க கூடாது? அதை நினைச்சிட்டு கூடாது. நான் மட்டும் ஐஏஎஸ் ஆயிருந்தா, நான் மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருந்தா, அதை நான் பாராட்டுறேன். அந்த பையனை நான் பாராட்டுறேன். ஒரு விஷயத்தை தனக்கு முன்பாக நஷ்டம் வந்துச்சு, இழப்பு வந்துருச்சு, அது நமக்கு கிடைக்காது, அது நம்மளை விட்டு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே சோர்ந்து போகாம, மனம் உடைஞ்சு போகாம, சரி ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னு நினைச்சு அடுத்த காலடி எடுத்து வச்சான் பாருங்களேன். அதனாலதான் இன்றைக்கு அவன் சந்தோஷமாய் வாழ்கிறான். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். சிஸ்டர், ஒண்ணு தோல்வியா இருக்கலாம் சிஸ்டர்,
ஒன்று அவமானமா இருக்கலாம் பிரதர், ஒன்று நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னொரு ஆப்ஷனை கத்தர் வைக்காம சொல்லுங்களேன் இருக்கவே மாட்டார். நீங்க கண்டுபிடிக்கிறது தான் நீங்க காலதாமதம் பண்றீங்க. நீங்க அதை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நீங்க லேட் பண்றீங்களே தவிர, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்ன வைக்காம கத்தர் ஒன்னில இருந்து உங்களை தூக்கவே மாட்டார். நீங்க அந்த ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. எதுல நான் சந்தோஷம் அடையணும்னு கேளுங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அப்படியே 7 வார்த்தையை பேசுறாரு. அந்த 7 வார்த்தையில மிக முக்கியமான வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, ஸ்திரீயே அதோ உன் மகன். அந்த சீசனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதோ உன். கேட்கல, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலேயே இயேசுவை ரொம்ப நேசிச்சது யார் தான்? ரொம்ப நேசிச்சது யார் தான் இந்த உலகத்திலே? இயேசுவனுடைய தாயாகிய மரியாள். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைய தன்னுடைய வயிற்றுல ஏத்துக்கிறதுக்கு ஒரு கெஸ் வேணும். கல்யாணமே ஆகல, ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் அப்படியே வயிற்றை முட்டிட்டு தனக்கு குழந்தை இருக்கிறத காமிக்கணும். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து ஊர் முழுக்க சொல்லல, யாருக்கு மட்டும் தான் சொன்னாரு? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மட்டும்தான் சொன்னாரே தவிர, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நான் சுமக்கிறதே சுமக்கிறேன், இந்த ஊர்காரங்க என்ன தப்பா பேசுவாங்க, வாங்க எருசலேம் ஆலயத்துக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை, மரியாள் என்கிற ஒரு பெண்ணை நான் செலக்ட் பண்ணேன், அவள் வயிற்றிலே பிறக்க போகிற குழந்தை இம்மானுவேல் அப்படின்னு நம்மளா இருந்தா கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவோம். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, வந்து சொல்லிட்டு போங்க, நான் தாராளமா ஏத்துக்கிறேன், எனக்கு இயேசுநாதரை ஏத்துக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம், ஆனா இந்த ஊர்காரங்க தப்பா நினைக்காதபடி எனக்கு ஒன்று செய்யுங்கன்னு சொல்லணும். ஆனா இந்த மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமை, அதனால இயேசுவை தன்னுடைய வயிற்றுல சுமக்கிறத ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ இயேசுவனுடைய மரணத்துல அவர் மரிக்க போகும்போது அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி வந்து நின்று, யாருடைய இருதயம் பதச்சோ இல்லையோ, யாருடைய இருதயம் வருத்தப்படுதுன்னா, என்னதான் இருந்தாலும் பெத்த வேறு தானே, என்னதான் இருந்தாலும் பெத்தவ தானே, அவங்களுக்கு ஒரு வருத்தம். அவங்களுக்கு இயேசுநாதராகவே இருந்தாலும் மாம்சத்தில் வந்த தெய்வம் தானே, வருத்தப்படும் போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் யாருக்குமே அப்படி சொல்லலைன்னா கூட, மரியாதை மட்டும் என்ன பார்த்து சொல்றாருன்னா, நீ நான் போறதை குறித்து வருத்தப்படாத, அதோ ஒரு ஆப்ஷன், ஒரு சந்தோஷத்தை. ஆனா என்ன மாதிரி இருக்கும்னு, ஹலோ, இயேசுநாதர் மாதிரியே யோவான் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா உனக்கு ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், உனக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு வருத்தம்னு ஒன்ன கத்தர அனுமதிக்கிறாருன்னா, அதை மறக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷனை கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு சோதனைன்னு ஒன்று வச்சிருப்பாருன்னா அதை தாங்கக்கூடிய பலனையும் தருவார், தப்பி செல்லுகிற வழியையும் நீங்க கண்டுபிடிங்க. நீங்க எதுன்னு கேளுங்க, நீங்க அதை கண்டுபிடிச்சு நீங்க அதை ஏற்றுக்கொண்டு, ஆமா எனக்கு அந்த பலன் இருக்குன்னு நீங்க தெரியல அப்படின்னு சொன்னா, நீங்க துக்கப்பட்டு தான் இருப்பீங்க, வருத்தப்பட்டு தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க கண்டுபிடிக்கணும், இல்ல எனக்கு ஒரு வழியை வைத்திருக்க. அது ரொம்ப அழகா, தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல என் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணினார். என் வருத்தங்கள் யாவையும் நான் நம்புகிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உச்சரிக்கிறேன். கர்த்தர் உங்க மனசுக்குள்ள பல ஆண்டுகளாக மறைஞ்சிருக்கிற அந்த வருத்தத்தை, ஐயோ இதை மறக்கவே முடியலையே, எங்க போனாலும் எனக்கு ஞாபகம் வருது, எங்க போனாலும் ஞாபகம் வருது, அந்த வருத்தத்தை மறக்கிறது மாதிரி உன்னை கர்த்தர் ஏற்பாடு செய்வார். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அதை நீங்க பாப்பீங்க, உங்க கண்களால பாப்பீங்க. நீங்க இந்த யோசேப்பை போல சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு நேரிட்ட எல்லா பொல்லாப்புகளையும் மறக்கிறது போல ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். இந்த ஆசீர்வாதம் நான் ஏற்கனவே என்னுடைய மனதில் இருக்கிற வருத்தத்தை மறக்கிறதற்கான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. பாடுவோம். தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி. கைகளை மேல தட்டி காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே
நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ சொல்லுவோம். இன்றே கைகளை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நோரும் கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நோரும் கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இப்ப கைய மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம். ஹalleluya. வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் பாடும். எஸ், சத்தமாய் பாடினேன். எஸ், நீங்க விட மாட்டீங்கப்பா. விசுவாசத்தோடு திராணிக்கு மேலாக, மேலாக அவர் ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தம்பி செல்ல வாழி செய்வார். தப்பி செல்ல வாழி செய்வார். நான் தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல கைகளை தட்டி கலங்கிடவே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya, ஆமென். யோசேப்ப தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து இப்ப ஆண்டவர் பிரிக்கிறார். ஆனா அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனாரிய யாக்கோபின் மேல ரொம்ப பற்றுதலா இருந்தது உண்மைதான். அப்படியே அநாத மாதிரி ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. எகிப்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த யோசேப்ப சரியா எங்க ஆண்டவர் கொண்டு போறாரு? எங்க கொண்டு போனாரு? ஸ்ட்ரைட்டா எத்தனையோ பேர் அங்க பிள்ளை வாங்குறதுக்காக, மனுஷனை வாங்குறதுக்காக எத்தனையோ ஓனர்ஸ் வந்திருக்காங்க, எத்தனையோ ஓனர்ஸ் வந்திருக்காங்க. ஆனா யோசேப்ப வாங்கினது யார் தெரியுமா? கேட்கல. ஏன்னா ஆண்டவர் உன்னுடைய இருதயம் எனக்கு தெரியும்பா, நான் உன்னை அனுமதிக்கிற பாதை, உன்னை கூட்டிட்டு போற பாதை கடினமானதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ரொம்பவே முடிஞ்சு போகாதபடி உனக்கு கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கிறதுக்கு உன்னை எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா போத்திபாருடைய வீட்டில். இந்த யோசேப்பு அதை ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டான். நான் இவ்வளவு தூரம் பக்தி வைராக்கியமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவர்னு கேட்கல. பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை நீ கொடுத்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த போத்திபாருடைய வீட்டை எனக்கு தந்ததற்காக உமக்கு கேட்கல. சிஸ்டர், பிரதர், கர்த்தர் தப்பு பண்ண மாட்டார். சிஸ்டர், கர்த்தர் தப்பு பண்ண மாட்டார். பிரதர்,
உங்களை அடியோட நிற்கதியா விட்டுட்டெல்லாம் போக மாட்டாரு. கர்த்தர் எந்த சூழ்நிலை, எந்த சோதனை உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த சோதனையிலிருந்து ஒன்று நீங்கள் நின்று பிடிக்கிறதுக்காக, நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நிறைய அதில் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அங்கே சின்ன ஒரு ஆதரவை கூட உங்களுக்கு வைக்காம சோதனையை கர்த்தர் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் பிரதர், அனுமதிக்க மாட்டார் சிஸ்டர். என் தேவன் அதில் ரொம்ப உண்மை உள்ளவர். நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்களுக்கு உலகமே உங்களை எதிர்த்து நிற்கும் போது, உங்களை வீடு உங்களை எதிர்த்து நிற்கும் போது, எல்லா பக்கமும் உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாம இருக்கும் போது, ஆனா ஆலயத்துல வந்தா 1000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா உங்கள்கிட்ட மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்களேன்? உங்கள்கிட்ட மட்டும் தனியா பேசுவார். நீ என்ன ஆண்டவரே, இது நான் கடந்து வர்ற பாதை அல்லவா, நான் கடந்து வர பாதை, ஊழியக்காரருக்கு என்ன தெரியும் நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்க ஒருத்தருக்காக மட்டும் பேசுவார் பாருங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படியே இடையில தாங்கிடும் தப்பி செல்ல. அதான் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய வருத்தத்தை மறக்கிறதுக்கு நீங்க உண்டு பண்ணுகிற வழியை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய தேவனை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையில உங்களை அனுமதிச்சாலும் அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு உதவியாவது உங்களுக்கு வைக்காம, நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒண்ணு வைக்காம அதை அனுமதிக்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இடம் கேட்கல, நீங்க அதை ஏத்துக்கணும். அதான் பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நீ கடந்ததை நினைச்சு, நடந்ததை நினைச்சு என்னுடைய வருத்தத்தை எல்லாம் யாராலையும் எடுத்து போட முடியாது. ஏன் தந்துட்டு நீங்க ஏன் ஆண்டவரை எடுத்தீங்க? நீங்க எதுக்கு ஆண்டவரை எடுக்கணும்? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். நிறைய கேள்விகள் வரலாம். இதுக்கு நீங்க கொடுக்காமலே இருக்கலாமே ஆண்டவரே, இதுக்கு நீங்க கொடுக்காமலே இருக்கலாமே, என்ன எதுக்கு ஆசை காட்டி மோசம் போக்குறீங்க? நீங்க ஏன் இப்படி வாழ்றீங்க? எங்க அப்பாவுக்கு சொன்ன புரிய மாட்டேங்குது, எங்க அம்மாவுக்கு சொன்ன புரிய மாட்டேங்குது. சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்ன பார்த்து நீ இங்க போய் என்னத்தை கண்டேன்னு தான் கேட்கறாங்க. நீ ஜோம் பண்ணி என்ன கண்ட, நீ உபவாசம் இருந்து என்ன கண்ட, நீ கத்தி என்ன பார்த்தேன்னு தான் எங்க வீட்டுக்கார, என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன பார்த்து கேட்கறாங்க. எனக்கு ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்டதை அனுமதிச்சிங்க நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அதை மட்டும் பார்க்காத, பின்னாடி மட்டும் பார்க்காத. உனக்கு முன்பாக இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்க மாட்டான். கர்த்தர் சொல்றாரு, நீ தாங்குகிற பலனை நான் வச்சிருக்கிறேன். நன்றி அப்பா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே முழு பலத்தோட கேளுங்க, ஏசப்பா எங்களுக்கு அந்த பலனை தாங்க ஆண்டவரை. மறக்கிறதுக்கு, எங்களுடைய வருத்தங்களை மறக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த ஆப்ஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க சத்தமா. இந்த சூழ்நிலையில் நாங்க போகும்போது நீங்க என்ன நடத்தக்கூடிய அந்த பாதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா போதும். இல்ல கர்த்தர் என்ன கைவிடல, கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கைவிடல. இத்தனை நடந்தும் ஆகார பஞ்சம் வரவே இல்லைல்ல, இத்தனை நடந்தும் அந்த வாடகை கொடுக்க முடியாம இல்லவே இல்லைல்ல, இத்தனை நடந்தும் மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த முக வாடலை கர்த்தர் காமிக்கவே இல்லைல்ல. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சத்தமா எல்லாரும் கேளுங்க, கேளுங்க முழு பலத்தோட, முழு பலத்தோட சொல்லுங்க, இயேசுவே 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 தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் தெய்வமே தெய்வமே தெய்வமே. நான் தப்பி செல்ல எழுமி நிற்கலாம். கர்த்தர் நல்லவராய், அவர் வல்லவராய் மத்தியிலே கர்த்தர் வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எஸ், உன் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி செய்வேன், உன் நஷ்டங்கள் யாவையும் நான் மறக்கும்படி செய்வேன். மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நிறைய சூழ்நிலைகளை மறக்கிறது போல அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன்.
நீ கொஞ்சம் இடம் கொடு, நீ கொஞ்சம் இடம் கொடு. உனக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷனை நான் வைக்காம கண்டிப்பா உனக்கு இந்த பாதையில நான் நடத்துவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும், அதுல டிராவல் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரணும். எஸ், அந்த வார்த்தையை உங்க இருதயம் சொல்லிட்டே இருக்கட்டும். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பர்சனலா கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. பரவாயில்ல, அதுல எல்லாம் இருக்கலாம், இதுல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். அதுல அப்பா கூட இருந்தாரு, இதுல அப்பா கூட இல்ல. ஆனா அப்பா தான் கூட இல்ல, ஆனா ஏசப்பா கூடவே இருக்கிறாருன்னு யோசேப்புக்கு தெரியும். அதுல அம்மா கூட இருந்தாங்க, இதுல அம்மா கூட இல்ல, ஆனா ஏசு அம்மா கூடவே இருக்காருல்ல. எஸ், ஆண்டவர் கூட இருக்காரு, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. யோசேப்புக்கு அதான் தெரியும். எஸ், நான் ஒண்ணு நம்புறேன், பரவாயில்ல, அதுல ரொம்ப சொகுசான வாழ்க்கை, அதுல பலவர்ண அங்கி, அதுல ஒரு பெரிய அங்கீகாரம், ஆனா இங்க எதுவுமே இல்ல, இங்க அடிமை வேலை. பரவாயில்ல, இயேசு என் கூட இருக்கிறார்ல, நம்ம ஒண்ணும் நஷ்டப்படலையே, நம்ம சாகடிக்க ஒப்பு கொடுக்கலையே, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் தந்திருக்கிறாரு. தேவரீர் இம்மட்டும் தர்றதுக்கு நான் எம்மாத்திரம். சொல்லுங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் யாரோ சிலர் இடத்துல தெளிவா கர்த்தர் பேசுறாரு. ஏன் மகனை நீ கவலைப்படுற, ஏன் மகளை நீ கவலைப்படுற? இல்ல, உன்னை நான் மறக்கலன்றதுக்கு இந்த வார உபவாச ஜெபம் ஒரு பெரிய சாட்சி. உன்னை நான் கைவிடலைன்றதற்கு இந்த வார உபவாச ஜெபம் ஒரு பெரிய சாட்சி. உன் கூட நான் இருக்கிறேன்றதற்கு இந்த வார உபவாச ஜெபம் ஒரு பெரிய சாட்சி. கரங்களை தட்டி கொண்டே பாடி, நீர் என்னை திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டி, என்னை விட மாட்டி. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நீர் ஒரு நாளும் விட மாட்டி. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நீர் ஒரு நாள் விட மாட்டி. தாங்கிடும் பலன் தருவி, தப்பி செல்ல வழி செய்வி. தாங்கிடும் பலன் தருவி, தப்பி செல்ல வழி செய்வி. நான் தப்பி செல்ல வழி செய்வி, நான் தப்பி செல்ல வழி செய்வி. கலங்கிடவே கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். பாட பாட தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் வந்து சூழ்ந்து கொள்ளட்டும். கலங்கிடவே கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. இயேசுவே, கிருபை, கிருபை, கிருபை. ஓ, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ. ஓ ஜீசஸ், ஜீசஸ். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட. அவர் நொறுங்குண்ட இதயம், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகி, உடைந்த உள்ளம் தாங்குகிறார். அவர் நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள்
கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார். வருத்தங்கள் யாவை கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார். எஸ் எஸ், இந்த ஆப்ஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மகிமை. இப்பொழுது அந்த திறந்த வாசல் சத்துருடைய கட்டுகள் உடைவதாக, சாப கட்டுகள் உடைவதாக, குடும்ப கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய அக்கினி 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 இந்த சத்தம் ஒலிக்கப்படுகிற இடத்துல உம்முடைய அக்கினி ஒவ்வொருவர் மேல் சுகப்படுத்துகிற அக்கினி, விடுதலை கொடுக்கிற அக்கினி, சாப கட்டுகளை அழிக்கிற அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். கட்டுகள் உடைவதாக, இப்பொழுது கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக, கற்பங்கள் திறப்பதாக, தடைகள் உடைவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அக்கினி, அந்த அக்கினி, விடுதலை கொடுக்கிற அந்த அக்கினி இப்போ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கைவிட மாட்டா, கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, நீ நல்லவர் 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 நல்லவர், நீ நல்லவர் 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 நல்லவர், நீ நல்லவர் 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 நல்லவர். ஸ்தோத்திரம்பா. Thank you Holy Spirit. இதுவரையில் எங்களை நடத்தினவர், இனிமேல் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப அவங்க வாழ்க்கையில் அப்படி அது நடந்துரட்டும். நன்றியப்பா. ஒவ்வொருடைய தலையின் மேலும் உங்க வலது கையை வைங்க ஆண்டவரே. உங்க கரங்கள் அப்படியே உங்க பிள்ளைங்க மேல அப்படியே இருக்கட்டும். அவங்களுடைய ஜெப குறிப்பு உமக்கு தெரியும். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய ஜெப குறிப்பு உமக்கு தெரியும் ஆண்டவரே. நன்றியப்பா. இந்த வருஷம் அற்புதத்தின் ஆண்டுதான். அந்த அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இப்பொழுது என்ன வருத்தத்தோட ஜெபம் பண்றாங்களோ, என்ன அவமானத்தோட ஜெபம் பண்றாங்களோ, என்ன கஷ்டத்தோட ஜெபம் பண்றாங்களோ, அதுக்கு இப்ப அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடப்பதாகப்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த அற்புதம் நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா. சத்தம் தொனிக்கப்படுகிற அத்தனை பேருக்கும் அற்புதம் நடப்பதாக. நெடுநாள் பலவீனங்கள் மறைவதாக. மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிப்புண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக. சாப கட்டுகள், குடும்ப சாப கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் சத்துருடைய கை அங்கிருந்து எடுக்கப்படுகிறது போல ஒரு அக்கினி இறங்குவதாக. Thank you Jesus. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதா.